வணக்கம் நண்பர்களே. கடைசியா நீங்க எப்ப சந்தோஷமா இருந்தீங்க? எப்ப உங்களை மறந்து நீங்க வாய் விட்டு சிரிச்சீங்க? எப்ப நீங்க கவலையே இல்லாம நிம்மதியா தூங்குனீங்க? இந்த 3 கேள்வி யார்கிட்ட கேட்டாலும் அவங்களால உடனடியா பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த 3 விஷயமும் அவங்க வாழ்க்கையில உடனடியா நடக்கவே இல்லை அப்படிங்கறது மட்டும் தான் உண்மை. ஏன்னா இந்த உலகம் எதையோ நோக்கி பரபரப்பா ஓடிக்கொண்டே இருக்குது. அந்த ஓட்டத்துல நாமளும் சேர்த்து ஓடிட்டே இருக்கிறோம் அப்படிங்கறது மட்டும் தான் ஒரு நிதர்சனமான உண்மை. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு எனக்குன்னு ஒரு நாள் வரும், நான் நிம்மதியா உட்கார்ந்து இதெல்லாம் ரசிப்பேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படிங்கறது மட்டும் தான் உண்மை. ஏன்னா வாழ்க்கையில ரசிக்கிறதுக்கும் வாழ்றதுக்கும் தனியா ஒரு நேரமே இல்லை அப்படிங்கறதா ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப எப்பதான் என் வாழ்க்கையை வாழ்றது, நான் எப்பதான் ரசிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தந்த நேரத்துல அந்தந்த விஷயத்த அப்பப்ப ரசிச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வாழ முடியும். வாழ்க்கையில தனியா ரசிக்கிறதுக்கு நேரமே இல்லையா? இல்ல. அப்ப எப்பதான் ரசிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பப்ப போற போக்குல வாழ்க்கையை ரசிச்சுட்டு போறது மட்டும்தான் சரியா இருக்க முடியும். உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல எல்லாமே ஒரு சின்ன காஃபி குடிக்கும் போதும் கூட சரி, ஒரு சின்ன சாப்பாடு சாப்பிடும் போதும் சரி, ஒரு ஜன்னலோர பயணத்துல உட்கார்ந்து ரசிக்கிறதுல இருந்து, ஒரு சின்ன புத்தகத்தை வாசிக்கிறதுல இருந்து, ஒரு சின்ன குழந்தையோடைய சிரிப்பு ரசிக்கிறதுல இருந்து, ஒரு சின்ன இசையை கேட்டு சந்தோஷமானதுல இருந்து அப்படியே ரசிச்சுட்டு வாழ்றது மட்டும்தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான வாழ்க்கையா இருக்க முடியும். வாழ்க்கையில தனியா ரசிக்கிறதுக்குன்னு நேரம் ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு தான். ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிக்க என்னைக்கு தொடங்குறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கை அழகா மாறிடும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி மனசோடு சில விஷயத்தெல்லாம் உங்க நான் பகிர்ந்துக்க நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன்.